அனைவருக்கும் வணக்கம். நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். பிரபா சார் எனக்கு இந்த யூடியூப் மூலமாக தெரிஞ்சது. ஆக்சுவலி எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இந்த பொரோனோகிராஃபி பார்க்குறது, அப்புறம் இந்த மாஸ்டர்பேஷன் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு 11 இயர்ஸாக இருந்தது. நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஏன் இது நடக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எவ்வளோ இந்த 11 வருஷத்தில் ட்ரை பண்ணேன். ஆனால் எதுவுமே கிடைக்கல. இதனால் நிறைய சைடு எஃபெக்ட் இருந்தது. பட் முதல்ல நான் உணரல, இதனால தான் எனக்கு நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்லி. அது போக 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 தான் தெரிஞ்சது, இந்த மாஸ்டர்பேஷன் போர்னோகிராஃபினால தான் இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி. என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னா, ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வருது இதனால். உதாரணத்துக்கு இப்போ ஒய்ஃப் இருக்காங்கன்னா, ஒய்ஃபுடைய அக்காங்க, ஒய்ஃபுடைய தங்கச்சிங்க, அவங்களுடைய குடும்பத்தில் பெண்கள், என் குடும்பத்தில் உள்ள பெண்கள் இல்லை நான் நேருக்கு நேராக பார்த்து பேச முடியல. ஐ கான்டாக்டோட பேச முடியல. ஒரு கான்ஃபிடென்ஸ் ரொம்ப லோவாக இருக்கும். யார்கிட்டையும் மிங்கல் ஆகாமல் தனியாக இருக்கிறது, தனிமையில் விரும்புவோம். எப்போவுமே வீட்டிலே இருப்போம். அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருந்தது. இதனால் நிறைய மேரேஜ் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, நிறைய டைவர்ஸ் ப்ராப்ளம்லாம் வருது. இதனால் செக்ஷுவல் லைஃப்லும் ப்ராப்ளம் வரும். முழுசாக ஒய்ஃப் திருப்தி பண்ண முடியாமல் இருக்கும். ஆனால் நிறைய பிரச்சனைகள் வரும் இதனால். ஏன்னா மாஸ்டர்பேஷன் பண்ணதுனால அதில் நமக்கு சுகம் அதிகமாக கிடைக்குது. பட் இன்டர்கோர்ஸ் ஒய்ஃப் மூலமாக பண்ணுறது கொஞ்சம் சுகம் கம்மியாக கிடைக்கிறதுனால அது மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவல் இன்டர்கோர்ஸ் தான் உண்மையான சுகம். ஸோ அந்த ஒரு பிரச்சனைலாம் இருந்தது. பட் எனக்கு தெரியல இது எல்லாம் இதனால தான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் என்னென்ன ஒர்க்லேயும் வேலையிலையும் கவனம் செலுத்த முடியல. கூட இருக்கிற ஸ்டாஃப்ங்க, பெண்கள்லாம் வேலை செய்வாங்க, அவங்களே தப்பாக பார்க்குறது, தப்பான கண்ணோட்டத்தில் வர்றது, அவங்களும் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ யாரும் நம்ம கூட பேச மாட்டாங்க, ஒரு தனியாகவே இருப்பாங்க. நாமளும் யார்கிட்டும் போக மாட்டோம். ஸோ எப்போவுமே நெகட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். செல்ஃப் டாக் நெகட்டிவாக இருக்கும், மனசுக்குள்ள நெகட்டிவ் பேச்சாக இருக்கும், எல்லாம் நெகட்டிவ் வைப்ரேஷன். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அவர்கிட்ட போய் பேசினாலே நெகட்டிவாக தான் பேசுகிறாரு அவர், பயங்கர நெகட்டிவாக இருக்கார் அவர், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் வரும். நைட்டில் நான் மொபைல் நோண்டிகிட்டே இருந்தது. 3 மணி 4 மணி 5 மணி வரைக்கும் பார்த்துட்டு அப்புறமா தான் தூங்குவேன். ஸ்லீப்பிங் ப்ராப்ளம். தூக்கம் வரும், ஆனாலும் தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு மொபைலில் யூடியூப் பார்க்குறது, அப்படியே ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் பார்த்துட்டே இருந்துட்டு 4 மணி 5 மணிக்கு தூங்கினா என்ன ஆகும், காலையில் 10-11 மணிக்கு தான் எழுந்திரிச்சு அப்புறம் எல்லாமே அப்போ பாதி நாள் போயிடுச்சு. 11 மணி 12 மணி இருந்துச்சுன்னா பாதி நாள் போயிடுச்சு. அதுக்கு மேலே வேலை செஞ்சு நிறைய இது பண்ணது தான் ப்ராப்ளம் வரும். ஸோ இது எல்லாமே இதனால தான் இந்த பிரச்சனை இருந்தது. ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்தது எனக்கு. நான் ஒரு வாட்டி சலூன் போகும்போது அந்த ஹெட் மசாஜ் பண்ணும்போது அந்த பையனே சொன்னாங்கன்னா நிறைய ஹேர் ஃபால் இருக்குது. நான் மோஸ்ட்லி ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவேன். 80% ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடுவேன். பப்பாளி எல்லாம், இந்த கீவி, ட்ராகன் ஃப்ரூட்டு, சப்போட்டா, ஆரஞ்சு, அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். வேர்க்கடலை. அப்போ கூட எனக்கு ஹேர் ஃபால் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த நோ ஃபேப் ஒரு 35 நாள் 36வது நாள் ஃபாலோ பண்ண வரைக்கும் கூட ஹேர் ஃபால் இருந்தது எனக்கு. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிடுச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 60வது நாளில் இருக்கேன் நான் நோ ஃபேப்பில். ரொம்ப கம்மி தான் இப்போ கொட்டுது முடி. இன்னும் போக போக இன்னும் ஆல்மோஸ்ட் இல்லாத அளவுக்கு ஆகிடும். ஸோ அந்த ஒரு பெனிஃபிட் இருக்குது. முதல்ல பயங்கரமாக எனக்கு கோபம் வரும். அதாவது மைண்டில் நம்ம கோவம் இருக்கும், யாராவது கொஞ்சம் ஏதாவது பேசினாலும் அது அப்படியே வெளிப்படும் கோவம். ஆனால் இப்போல்லாம் கோவம்லாம் அவ்வளோ படுறதில்ல. அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவுமே கன்ஃபியூஸாக இருக்கும், ப்ரொடக்டிவாக இருக்க மாட்டோம். அதாவது வேலையில் வேலை நிறைய இருக்கும், ஆனால் சும்மா மந்தமாக இருப்போம். மைண்டு மந்தமாக இருக்கும். தேவையில்லாத விஷயங்களில் கவனம் போவோம் மைண்டு. ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எது முக்கியமோ அது மட்டும் தான் கவனம் செலுத்துகிறோம். ஐ கான்டாக்ட் பிரச்சனை வந்தது. ஐ கான்டாக்டோட ஆம்பளையாக இருந்தாலும் சரி, பொம்பளையாக இருந்தாலும் சரி, அவங்க கூட பேச முடியாது. ஒரு 2 செகண்ட்க்கு மேலே ஐ கான்டாக்டோட பேச முடியாது. வேறு எங்கேயாவது என்னோடய ஐ கொண்டு போயிடுவேன். ஆப்போசிட்டில் இருக்கவங்க கூட என்னை அவாய்ட் பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப லேசியாக இருந்தேன்.
லேட்டாக எழுந்திரிப்பேன், லேட்டாக தூங்குவேன், குளிக்க மாட்டேன், என் பல்லு கூட விளக்க மாட்டேன். ஏன்னா வீட்டில் தான் எனக்கு வேலை, வீட்டில் தான் வேலைன்னு சொல்லி நான் வீட்டில் தானே இருக்கோம், எதுக்கு நம்ம வந்து குளிக்கணும், எதுக்கு பல் தேய்க்கணும்னு சொல்லி அப்படியே விட்டுருவேன். இதனால் பயங்கர லேசியாக ஆகிடும், மைண்டும் லேசி ஆகிடும், பாடியும் லேசி ஆகிடும். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி குளிச்சிடுறேன், நல்லா க்ளீனாக இருக்கேன், நானே என்னுடைய துணியெல்லாம் துவைச்சிடுறேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்புறம் வந்து முதல்ல நான் வீட்டிலே இருப்பேன், வெளிலே போக மாட்டேன், 2 நாள் 3 நாளும் வெளில போக மாட்டேன், வீட்டிலே இருப்பேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன் அவ்வளோவா. இப்போது வந்து வெளியில் போகிறதுக்கு விருப்பம் வருது. வண்டி எடுத்துகிட்டு குறைஞ்சது விதமாக ஒரு பைக் எடுத்துகிட்டு வெளில சுற்றுறது, புது ஃப்ரெண்ட்ஸை உருவாக்குறது, எல்லார்கிட்டையும் சிரித்து பேசுகிறது, அந்த மாதிரிலாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் வருது. ரொம்ப நெகட்டிவாக இருந்தேன் முதல்ல, மைண்ட்லாம் பயங்கரமாக நெகட்டிவாக இருக்கும், செல்ஃப் டாக்லாம் ரொம்ப நெகட்டிவாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிடுச்சு, நிறைய பேர் பழகுறாங்க, மைண்ட் நல்லா ஃப்ரீயாக இருக்குது. இன்னும் போக 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 இன்னும் இது பாசிட்டிவ் தெரிய வரும். இன்னையோட என்னோடய 60வது நாள் நோ ஃபேப் ஜேர்னியில். இதுக்கு தேங்க்ஸ் வந்து நான் பிரபாஸ் சாருக்கு சொல்லணும். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே யோசிச்சுட்டே இருப்பேன், ஏதாவது யாராவது நல்ல பழக்கங்கள் சொன்னால் எழுதி வச்சுப்பேன், இது வந்து ஃபாலோ பண்ணணும். ஆனால் ஃபாலோ பண்ணவே மாட்டேன், நான் எழுதி வச்சுப்பேன், இது பண்ணணுன்ட்டு. ஆனால் இப்போது வந்து ஃபாலோ பண்ண முடியுது, நிறைய நல்ல பழக்கங்களை வந்து ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியுது. இப்போது வந்து என்னோடய லைஃப் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. சீக்கிரமாக தூங்கிடுறேன், 10:30 மணி 11 மணிக்குள்ளே நான் தூங்கிடுறேன். அதே மாதிரி காலையிலேயே 4 மணி 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு என்ன இருக்கும் வேலை இருக்கோ, எனக்கு வீட்டில் தான் வேலை இருந்தால 5 மணி 4 மணிக்கே நான் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நிறைய மாற்றங்கள் வருது, இதனால் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது, பாசிட்டிவான விஷயங்கள் நடக்குது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்களை உருவாக்குறேன், நல்லா தூக்கம் கிடைக்குது, நல்லா தூங்குறதுனால மைண்ட் நல்லா இருக்குது, கண் நல்லா இருக்குது. ஸோ இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் பிரபாஸ் சாருக்கு. நிறைய பேர் இருக்காங்க சோஷியல் மீடியாவில் காசு வாங்கிட்டு ஏமாற்றிடுவாங்க. ஆனால் பிரபாஸ் சார் பொறுத்த வரைக்கும் அவர் கரெக்டாக 10 மணிக்கு ஃபோன் பண்ணிவிடுவார், ½ அன் ஹவர் சம்டைம் அதுக்கு மேலேயே பேசுவார், நிறைய விஷயங்கள் சொல்லுவார். ஸோ எனக்கு வந்து நிறைய கிளாரிட்டி கொடுத்தாரு அவர். இது அவர் ரொம்ப ரொம்ப நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அவரை வந்து ஒரு மறக்க முடியாத நபர் என்னோடய லைஃப்பில் பிரபாஸ் சார். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அவருக்கு. மிக்க நன்றி.